வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்னைக்கு நம்முடையில என்ன பார்க்க போகிறோம்னா வச்சுங்களேன், இந்த ஹோண்டா SP125னு ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பைக்குக்கும் அதோட ஒரு டைரக்ட் காம்படிஷனான ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125க்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது, அவர் ரொம்ப நாளாக போட சொல்லிட்டு இருந்தார். அவருக்காக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம். இன்னும் ஃபர்தராக நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்ட் சின்ன உங்களுக்கு தெரியும் அந்த கிளட் சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். ஆமாங்க, டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்தாளுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட SP125 பார்ப்போம். இந்த ஹோண்டாவோட SP125 டிசைன் வைஸ் பொறுத்தாளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்போர்ட் ஏர் ப்ளஸ் நல்ல ஒரு அந்த கம்யூட்டர் டோன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல ஒரு லீனியரான ஒரு ஸ்போர்ட் பைக்காகவே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ரொம்ப ஸ்போர்ட் ஏர் கிடையாது, கொஞ்சம் அந்த ஒரு லிட்டரலி அந்த ஒரு லைட்டாக ஒரு ஸ்போர்ட் டச் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்யூட்டர் பைக்காக இந்த ஹோண்டாவோட SP125 டிசைன் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் டிசைன். இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் டிசைன் பற்றி சொன்னால் இது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஃபீல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் அந்த ஒரு கம்யூட்டர் டோன்லேயே அந்த ஒரு மஸ்குலினான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் டோன். அதுலேயும் குறிப்பாக இல்லை உங்களுக்கு அந்த ஒரு பியூர் கலர் ஆப்ஷன்ஸ்ன்ற மாதிரி ஒரு பியூர் பிளாக் அது மாதிரி ஒரு சில நல்ல கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்ஸு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதுலேயுமே பெட்டராக இருக்குது. அதனால் டிசைன் விஷயத்துலன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப நீங்கள் ஹோண்டா SP125 சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் டிசைன் விஷயத்தில் ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் எனக்கு ஸ்போர்ட்டினஸ்லாம் தேவையில்ல, வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாசிக்காக நல்ல ஒரு மேஸ்குலினாக ஒரு ஃபேமிலி ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்கப்ப நீங்கள் இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரே உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட டிசைனுமே நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட டிசைனில் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள்னு பார்க்கும்போது நம்ம ஹோண்டாவோட SP125ல நிச்சயமாக அந்த ஒரு பில்ட் குவாலிட்டிலையும் சரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையும் சரி எந்தவித இஷ்யூமே இல்லை. நல்ல ஒரு சூப்பர் ரிஃபைண்டான ஒரு பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு டாக்டைல்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷோட உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி விஷயத்தில் 5 out of 5 ஸ்டார் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஹோண்டாவோட SP125. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தாளுக்கு அதுவுமே ஓகே தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷில் மேபி கொஞ்சம் அந்த ஒரு இருந்தாலும் பட் இருந்தாலும் பில்ட் குவாலிட்டியில் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹோண்டாவோட SP125யோட பில்ட் குவாலிட்டி அளவுக்கு சூப்பர் ஸ்ப்ளெண்டரால் வர முடியாதுன்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாகவே இருக்குங்க. சரி, ஓகே. ஓவராலாக குவாலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே பாயிண்ட்டு நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP125 தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட். வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்தாளுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியிலுமே நல்ல ஒரு அப்ரைட்டான ரைடிங் ஸ்டான்ஸ் தான் வருது, ஒரு நியூட்ரல் பொசிஷனான ஒரு ஃபுட் பைக்ஸ் தான். அதனால் உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது வண்டியோட ரைடிங் பொசிஷன் விஷயத்தில் ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் தான். ரெண்டு வண்டியிலும் இந்த ஒரு பெயின் தர மாதிரி ரைடிங் பொசிஷன்லாம் எதுவுமே இல்லை, ரெண்டுமே நல்ல கம்ஃபர்டபுள் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட சீட்டிங் வைஸ் பொறுத்தாளுக்கு உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு லென்த்தியான ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஒரு சீட்டிங்கோட குஷனிங் குவாலிட்டி எதில் பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட அந்த ஒரு குஷனிங் குவாலிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், நம்ம ஹோண்டாவில் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு குஷனிங்கான சீட் இல்லை, கொஞ்சம் லாங்காக தான் ரொம்ப நேரம் அந்த சீட்லேயே ஓட்டிட்டு போகிறேன்றப்ப லைட்டாக அந்த ஒரு பேக் பெயின்னா லைட்டாக அந்த ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த சீட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் குஷனிங்காக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பட் ஆனால் நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் சும்மா சொல்லாடாது ஓரளவுக்கு நல்ல ஒரு குஷனிங் குவாலிட்டியே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ரெண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் டைப் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டுத்துமே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து இந்த ஹோண்டாவோட SP125ல ட்வின் ஷாக் வருது. அதுக்கடுத்து நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டர்லையும் அதே மாதிரி ட்வின் ஷாக் வருது, ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளோட வருது. சஸ்பென்ஷனில் எது சாஃப்ட் எது ஸ்டிஃப்னு கேட்டிங்கன்னா கண்ணை மட்டும் சொல்கிற ஒரு விஷயம், ஹோண்டாவோட SP125 சஸ்பென்ஷன் செட்டப் லிட்டரலி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட் டியூன் அப்படியே ஒரு பல மூட்டில் போகிற அளவும் போது எதுவுமே தெரியாத எடுத்துகிட்டு போகலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப் டியூன்டான சஸ்பென்ஷன் தான். சொல்லப்போனால் ஹோண்டாவில் ஒரு சில அந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல எல்லாமே ஸ்டிஃப் டியூன் சஸ்பென்ஷன் தான். நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பற்றி சொன்னால் உங்களுக்கு இதில் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம SPயை கம்பேர் பண்ணும்போது இதோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஓவரலாக ரைடிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஹோண்டாவோட SP125 நம்ம கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். வண்டியோட லைட்டிங் வைஸ் பொறுத்தாளுக்கு உங்களுக்கு இந்த ஹோண்டாவோட SP125ல ஃப்ரண்ட்டில் அந்த மெயின் ஹெட் லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எப்பயுமே LED லைட்ஸ் மட்டும்தான், ஹாலஜன் மாதிரி ஆப்ஷன்ஸ் அதில் கிடையாது. LED மற்ற இந்த ரியர் லைட் இண்டிகேட்டர் அது மாதிரி விஷயம்லாம் ஹாலஜனில் வருது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஃப்ரண்ட்டில் இருக்க LED என்ன
அது ஓகே. அதோட த்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லாவே இருக்குது. எல்இடி த்ரோ அந்த விஷயத்தில் குறையில. லைட்டிங் விஷயத்தில் நிச்சயமாக நல்லா கொடுத்துருக்காங்க ஹோண்டாவோட SP125 பொறுத்த அளவுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நார்மல் வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப்போட வரும். ஹாலஜன் செட்டப் இட்ஸ் ஓகே, பட் நம்ம எல்இடி அளவுக்கு வராது இல்லையா. பட் இருந்தாலும் இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டரோட டாப் மாடல் இந்த எக்ஸ்டெக் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப அதில் உங்களுக்கு எல்இடி லைட் வரும். ஆமாங்க, அதோட லைட்டிங் த்ரோ சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. அதனால் லைட்டிங் விஷயத்தில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் உண்டு. நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம SP125 ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே நல்ல ஒரு ஆப்ஷனோட இருக்குது. லைட்டிங்கில் 2 பேருமே சும்மா சொல்லக்கூடாது பெட்டராகவே இருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு 2 வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம ஹோண்டாவோட SP125 ஸ்டாண்டர்ட் தான் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூனிட்டோட நெகட்டிவ் டைப்பில் வரும். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி சொல்லணும்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் கனெக்டிவிட்டியை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பேக் பண்ணி வர ஒரு ஃபீச்சர் லோடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம். உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ், அதுக்கடுத்து உங்களுக்கு டைம், அதுக்கடுத்து இதில் அந்த ஃபியூல் கேஜ், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் நார்மலாக இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வரும். வண்டியோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விசிபிலிட்டியும் உங்களுக்கு நைட்லேயும் சரி பகலையும் சரி எல்லா நேரத்துலையும் நல்ல ஒரு பக்காவான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 125ல் என்னோட ஒரு ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த SP125 எடுத்து. பட் கனெக்டிவிட்டி இல்லை, பட் யாருக்கு வேணும் 125cc கனெக்டிவிட்டி. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதுலேயே உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் டைப்பில் வரும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சரில் எனக்கு தெரிஞ்சு SP125 பெஸ்ட்டு. பட் இந்த டாப் மாடல் எக்ஸ் கனெக்ட் வேரியண்ட்டை நீங்கள் போட்டிக்கு எடுக்கிறீங்கன்றப்ப அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இன்க்ளூடட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்றப்ப அப்படின்னு பார்க்கும்போது டாப் மாடல் வரீன்றப்ப நம்ம SP125 இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகம். பட் இன்னும் ஒரு விஷயம் எனக்கு இதில் ஜோக்காக தெரிஞ்சுன்னா வச்சிங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் அவ்வளோ விஷயத்த கொடுத்தாங்களே, டைமை கொடுக்கலப்பா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். நானும் தேடி பார்க்குறேன், டைமே கிடைக்கல. அப்புறம் தான் தெரியுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நமக்கு டைமே இல்லைன்றது. என்னப்பா ஹீரோ அவ்வளோ பண்ணி மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்துட்டீங்கன்ற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, வாட்ச் மாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ் டோன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வேணும்னா நிச்சயமாக உங்களுக்கு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் தான் ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ். நம்ம SP கிட்ட கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் இல்லை, பட் ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு ஃபீச்சர்ஸில் நிச்சயமாக நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டருக்கு தான் பாயிண்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையான ஃபீச்சர்ஸ் நிறையவே லோட் பண்ணி வச்சிருக்காரு. சரி வாங்க இப்போ இன்ஜின் செக்மெண்ட் உள்ள போகலாம். சரி ஓகே, இன்ஜினில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ், பெட் மல்டிபிளெட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இன்ஜின் பற்றி சொன்னால் செம ஸ்மூத்து, செம ரிலையபிளான ஒரு இன்ஜின். ஹோண்டாவோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இந்த ஹோண்டாவோட SP125 எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிலையபிளான ஒரு இன்ஜின் டோனோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டாவோட SP125. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட கியர் பாக்ஸ் அண்ட் கிளச் பொறுத்த அளவுக்கும் அதுவுமே செம ஈஸியாக லைட்டாக இருக்கும். பட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு இட்ஸ் ஓகே மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு 10.72 bhp ஆஃப் வர்ஸும் 10.9 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 100 வரைக்கும் கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த வண்டியில் 110 வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. அதுவும் அந்த 110 மேலாம் போனால் நிச்சயமாக போகவும் கூடாது. என்ன கேட்டிங்கன்னா எதுக்குப்பா அவ்வளோ ஸ்பீடு போயிட்டு, சும்மா நான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். அதுக்குன்னு ட்ரை பண்ணணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க, நார்மலாகவே ஓட்டுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆமாங்க, ஏன்னா இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ்னா அது நம்ம ஹோண்டாவோட SP125 தான். வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 65 km/லிட்டர் கம்பெனி ரிப்போர்ட்டர். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இந்த 65+ மைலேஜ் கூட எடுக்கலாம். ஹைவேஸில் ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ அரௌண்ட் ஒரு 70 km/லிட்டர் அதுக்கும் மேலே கூட எடுக்கலாம். மைலேஜ் இதில் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளை பொறுத்த அளவுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு டிஸ்கார் ட்ரம்ன்ற 2 ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட் வீலை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க் பிரேக் எடுங்கன்றது என்னோட ஒரு சஜஷன். சரி ஓகே, CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருதுன்றப்போ ஒரு மாடரேட் லெவல் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த சொல்கிற மாதிரி இந்த 100, 110லாம் போயிட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா இந்த பிரேக்கிங் அந்தளவுக்குலாம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்லாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வாபிள் ஆகிடும் வண்டி. அதனால் நீங்கள் அவ்வளோ ஸ்பீடு தான் நான் போவேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க வந்து ABS இருக்கிற மாடல் போயிடுங்க. இந்த 2 மாடலும் ABS கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட அந்த டோட்டல் வெயிட், வண்டியோட டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 116 kg. சீட் ஹைட்டு 790 mm. சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு ரீசனபிள் தான், ஷார்ட் ரைடர்ஸாலையும் அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டும் ஒரு 116ன்றது ஒரு 125 செக்மெண்ட் மோட்டர் சைக்கிளை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு கம்மியான வெயிட்டு தாங்க. ஓரளவு பார்க்கும்போது வண்டி ஹேண்டலிங்கும் ஈஸி. உங்களுக்கு வண்டியோட
அந்த ஒரு இன்ஜினும் செம ஸ்மூத். பவர் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125க்கு ஒரு ஓகேவான ஒரு பவர் ரேஞ்சோடய இந்த வண்டி இருக்குன்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இந்த ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுமே ஒரு 125cc டுவால் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோடய நம்மளுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பற்றி சொல்லணும் உங்களுக்கு அது ஒரு நார்மலான ரேஞ்சில் ஓட்டுறேன்றப்ப நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், வண்டி ஓவராலாக பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியோட இன்ஜினில் ஒரு சில பிட் ரேஞ்சில் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இஷ்யூ இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப டாப் புஷ் பண்ணுறீன்றப்ப நிச்சயமாக இந்த வண்டியில் வைப்ரேஷன் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு அது இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து ஹீரோ அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் கிடையாது. அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி நல்லா லைஃப் வரும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இன்ஜினால் ஒரு 10.72 bhp போகிறதும் 10.6 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் ஃபிகர் சைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தான் கம்மி. பட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு கம்பெனி தரப்புலேருந்து இதுவுமே அரௌண்ட் ஒரு 100 கிட்ட சொல்கிறாங்க. ஒரு 105 வரைக்கும் போகுதுன்னு வச்சிங்களேன். ஒரு ரேஸுன்னு நடக்குதப்போ நிச்சயமாக SP125 லீடிங் எடுக்கும். அப்படின்றப்ப பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக SP125 பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இது கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 55 வரைக்கும் சொல்கிறாங்க. 125cc செக்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு 55ன்றது நல்ல ஒரு மைலேஜ் தான். பட் SP இதை விட பெட்டராக தராங்க. திட்டத்திட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்ப்ளெண்டர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் விஷயத்துலையும் SP பெட்டராக இருக்காங்க. உங்களுக்கு அந்த வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்காங்கன்றப்ப வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டில் டோட்டலாக என்னோட சப்போர்ட் வந்து ஹோண்டாவோட SP125 தான். சப்போர்ட்னா நீங்கள் என்ன அப்படி சப்போர்ட் பண்ணுறான்னு நினச்சிக்க போகிறீங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் சொல்கிறேன், அதுக்கிட்ட நிறையா நல்லா இருக்குது, அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு வண்டியில் ட்ரம் பிரேக்ஸ், அதுக்கடுத்து டிஸ்க் பிரேக்ஸ், நம்ம SPயில் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்கார் ட்ரம்மு, பேக்கில் உங்களுக்கு ட்ரம் பிரேக், இதில் IBS பிரேக்கிங் சிஸ்டம், மோரார்லெஸ் இந்த IBS CBS எல்லாம் ஒரே மாதிரி. இந்த வண்டியிலுமே என்னோட ஒரு செஷன் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் போகிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 122 kgs கிட்ட வந்து வெயிட் பொறுத்த அளவுக்கும் நம்ம SPயை விட அதிகம். பட் இந்த வண்டி பெருசாக கஷ்டமெல்லாம் இருக்காது ஹேண்டில். ஆனால் உங்களுக்கு SP125 இதை விடையும் இன்னும் லைட் வெயிட்டடாக இருக்குன்றத ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சீட் ஹைட் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேரும் சேம் தான். இவருமே ஒரு 790 mm கிட்ட தான் வருது. இதுவுமே ஷார்டர்ஸாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஓகேவாகவே இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஓவரலாக வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் அந்த ஒரு பிரேக்கிங் எல்லா விஷயத்திலும் பார்க்கும்போது SP கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பிரேக்கிங் விஷயத்தை விட்டுருங்க, பட் இன்ஜின்னு பார்க்கும்போது ஹோண்டா தான் பெஸ்ட்டாக இருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. சரி ஓகே, ஓவரலாக இன்ஜின் செக்மெண்ட்டை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசி வண்டியோட ப்ரைஸிங் செக்மெண்ட் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிருக்கேன். ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரே பார்த்துரும். நீங்கள் இந்த நார்மலில் ட்ரம் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்றப்போ உங்களுக்கு ஒரு 97,000 வரைக்கும் வருது ஆன் ரோடே. அதுக்கடுத்து உங்களுக்கு டிஸ்க் வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ 1,02,000 தான் வருது ஆன் ரோட் ப்ரைஸே. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறது ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் வெஹிக்கிள் நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டருங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியில் இந்த ஒரு எக்ஸ்டெக் வேரியண்ட்டும் இருக்குது. நீங்கள் எக்ஸ்டெக் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப இந்த ஸ்ப்ளெண்டரில் நீங்கள் நார்மல் ட்ரம் பிரேக் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்றப்ப அரௌண்ட் ஒரு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்டெக்லேயே டிஸ்க் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப அது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1,12,000 வரைக்கும் போகுது. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங்கில் ஓரளவு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி இந்த அளவுக்கு லெவலில் வருது, பெரிய விஷயம் தான். ப்ரைஸிங் சூப்பராக இருக்குது. ப்ரைஸிங் விஷயத்தில் ரொம்ப அஃபோர்டபுள் நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP125 ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அதில் நீங்கள் ட்ரம் வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ ஒரு 1,09,000, அதுக்கடுத்து நீங்கள் டிஸ்க் வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ ஒரு 1,14,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் நிச்சயமாக ஹீரோ ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குது. சரி ஓகே, ஓவரலாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததில் இந்த ரெண்டு பைக்கில் எது பெட்டர்ன்ற ஒரு ஐடியா நிச்சயமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் அல்டிமேட்டான சாய்ஸ் உங்களுடைய தான். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you later.